வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு முக்கியமான ஆரோக்கியம் தரக்கூடியது, அழகுபடுத்துறது, சுகரை நீக்கிறது. இப்படியாப்பட்ட முக்கியமான ஒரு பூ என்னன்னா ஆவாரம்பூ. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். முதல்ல நீங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு கேட்பேன். என்னென்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல நம்ம ஆவாரம்பூ அப்படின்னா சும்மா காடுங்கள்லாம் விளைஞ்சு கிடக்கும். முதல்லாம் போய் செம்மண் காடுகளை பாருங்கள், அங்கங்கே எல்லாம் கொத்து கொத்தாக விளைஞ்சிருக்கும். இதை யாருமே அப்போல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் சாப்பிடாமே அதனால ஆளுங்க நல்லா போஷாக்காக இருப்பாங்க. ஆனால் இந்த நாளில் எல்லாருமே பாலிஷாக இருக்கிறவங்க எல்லாமே உரத்தை போட்டு சாப்பிட்றதுனால அது மெடிசனில் தான் எல்லாம் போயிட்டுருக்குது. அதனால் ஆளுங்களுக்கு தெம்பு இல்லாமல் இருக்குது. இந்த ஆவாரம்பூ என்னென்னா மெயினாக நம்மளுக்கு சுகர் பிரச்சனைங்க. நீங்கள் சுகருக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இதோட மருத்துவத்தன்மை பல கோடி பாரும். அந்த அளவுக்கு மருத்துவம். முதல்ல நம்ம சுகருக்கு நல்லா அழகாக காலையில் வெறும் வயிற்றில் சுடுதண்ணில் கொதிக்க வச்சு போட்டு நீங்கள் காலையில் ஒரு டம்ளர் குடிச்சுக்கோங்க. தினம் குடிச்சிட்டாங்க சுகர் நார்மலுக்கு வந்துடும். இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாமே இந்த ஆவாரம்பூவில் எல்லாமே நீங்கள் குடிக்கிறாங்க. வெறும் வீட்டில் ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சி 1.5 டம்ளர் ஊற்றுங்க. 1 டம்ளர் ஆனவங்க எடுத்து குடிங்க. காஃபிக்கு பதில் குடிங்க. இல்லை டீ தூளும் அதில் கலந்துடும், போட்டு குடிங்க. அருமையாக இருக்கும். அதோட முக அழகு வருது. முக அழகு அவ்வளோ சூப்பராக முக அழகு வருது. பொம்பளை பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்கன்னா இந்த பொடியை நம்ம கொஞ்சோண்டு நம்ம கடல மாவு கலந்து மிக்சியில் போட்டு அடிச்சு விட்டு கடல மாவு கொஞ்சம் கலந்து முகத்தில் பேசுகிற மாதிரி போட்டு பாருங்கள். ஒரு மணி நேரம் கழிச்சு விடுங்க, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இது நம்ம பண்ணலாம். அதோட குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறாங்க இல்லையா? கர்ப்பப்பை ப்ராப்ளமாக இருக்குது, கர்ப்பப்பை என்னன்னு தெரியல, சுருங்கிருக்கு, விரிஞ்சிருக்கு, இப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம இந்த ஆவாரம்பூவை நம்ம நல்லா அழகாக காலையில் அதுவும் அந்த பூவை நல்லா காய வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பொடி பண்ணி சாப்பிட்டாவே போதும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி கஷாயம் போட்டேன். கஷாயம் உங்களுக்கு மல்லி, ஜீரகம், இந்த ஆவாரம்பூ இந்த 3ஐயும் போட்டு குடிங்க. அந்த கர்ப்பப்பையில் என்ன கோளாறு இருந்தாலுமே சரியாப்படும். அதோட கல்லீரல் அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணுது. அது என்ன கிருமி இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் க்ளீன் பண்ணுது. அதோட நீர்ப்பாதை பாதி பேருக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யூரின் போனால் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் இதை சாப்பிட்டுட்டே வாங்க, உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. ஆவாரம்பூ அவ்வளோ உடம்பு குளிர்ச்சி. இதெல்லாமே நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்புல ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. ஆவாரம்பூ நம்மளாம் இப்போ மறந்துட்டோம். அந்த நாளில் எங்கள் தாத்தாலாம் மெயினாக அதை எங்கள் தாத்தா வைத்தியர் இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டு சுகரான மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே கொடுப்போம். நாங்கள் ஆவாரம்பூ பொடி எல்லாமே நாங்கள் கொடுப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செய்து அதை பறித்து ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் பறித்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. பொடியை டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அரை டம்ளர் சுண்டுட்டும் 1 டம்ளர் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. சூப்பராகிடும். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள், பார்த்து செய்து பலன் பெறுங்க. ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள்.
நன்றி, வணக்கம்.